வெற்றியா வாழாததுக்கு முக்கியமான காரணம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். இந்த சிங்காசனம் இல்ல, இது அல்ல உங்கள் அஸ்திபாரம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஆமென். நம்ம இங்க யாரு சீட்ல உட்கார்ந்துருக்கான்னு பார்க்க கூடாது. என்னைக்கும் மாறாத சீட்ல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார். ஆமென். ஆமென். He is seated on the throne. Amen. And he who sits on the throne, அவர்தான் என்னைக்கு ராஜா. ஆமென். இவங்க அப்பப்போ ராஜாவாவாங்க, திடீர்னு கூஜாவாயிடுவாங்க. ஆனா என் ஆண்டவர், நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த தேவன் என்றென்றைக்கும் அரசாளுகிறவர். அவருடைய அரசாட்சிக்கு முடிவில்லை. ஆமென். அவர் நித்தியம் நித்தியமாய் ஆளுகிற மகாராஜன் அவர். ஆமென். ஆமென். நீங்க அதுக்கு கீழே தான் வந்திருக்கிறீங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க இந்த உலக ஆளுகைக்கும் அரசியலுக்கு கீழே இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் நீங்க ஒரு ஆவிக்குரிய மனிதனாய் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? இது கிடையாது. இது ஏன் லிமிட் கிடையாது. ஏன் லிமிட் சிங்காசனம். இந்த அரசர்களுக்கெல்லாம் அரசர், ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, மன்னனுக்கெல்லாம் மன்னன். ஒருத்தர் மேல உட்கார்ந்து இருக்கிறாரு. He is seated on the throne. ஆமென். கிறிஸ்தவங்க இன்னும் இயேசுவை சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறவரா பார்க்கல. அதான் அவங்க வெற்றியா வாழாததுக்கு முக்கியமான காரணம். அவர் சிலுவையில அப்படியே சிலுவையே பார்த்துட்டு இருக்காங்க. தொங்குறாரு பாருங்க, எப்படி தொங்குறாரு பாருங்க அப்படின்னு. எங்க தொங்கி முடிச்சு எல்லாத்தையும் முடிச்சு போய் ராஜாவா உட்கார்ந்து இருக்கிறாருங்க. காட்சி மாறினாதான் சாட்சி மாறும். இன்னும் நிறைய பேர் இயேசுவின் சிலுவை காட்சியை பார்த்தேன். ஏன் அதே பார்த்துட்டு இருக்கிறீங்க? அப்படியே அரசன் மாதிரி கிரீடங்களை வைத்து, செங்கோல்களை வைத்து, ஆமென், அப்படியே ஒரு தங்க சிம்மாசனத்துல, முத்துக்கள் பதிக்கப்பட்ட சிம்மாசனத்துல வீற்றிருக்கிற ராஜாதி ராஜா. இப்ப அவர் சிலுவையில இல்லைங்க, இப்ப அவர் சிங்காசனத்துல இருக்கிறார். ஆமென்.